இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய ரயில் விபத்துகள் பார்ட் 2. அவாத் அசாம் எக்ஸ்பிரஸ் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பயணிகளுடன் டெல்லியிலிருந்து அசாமை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதேபோல் அசாமிலிருந்து பிரம்மபுத்திரா ரயில் நூற்றுக்கணக்கான பயணிகளுடன் டெல்லியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இரவு 1:30 மணி. இந்த இரு ரயிலுக்கும் உள்ள தூரம் கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தான் இருக்கும். கிஷன்கஞ்ச் என்னும் இடத்தில் சிக்னல் கோளாறால் வேறு பாதைக்கு மாற வேண்டிய அவாத் அசாம் எக்ஸ்பிரஸ் மாறாமல் பிரம்மபுத்திரா ரயில் வரும் அதே பாதையில் சென்று கொண்டிருந்தது. கிஷன்கஞ்ச் ரயில்வே மாஸ்டர் இந்த சிக்னல் கோளாறை கவனிக்கவில்லை. அவாத் அசாம் ரயில் ஓட்டுநரும் இந்த சிக்னல் கோளாறை கவனிக்கவில்லை. இதனால் கைசல் என்றும் ஊர் அருகே 100 கிலோமீட்டர் வேகத்தில் வந்த இரு ரயிலும் நேருக்கு நேர் பயங்கரமாக மோதிக்கொண்டது. அந்த சத்தம் அப்போது ஒரு அணுகுண்டு வீசியதை போல் அங்குள்ள மக்கள் உணர்ந்தனர். இரு ரயில் பெட்டிகள் அங்கும் இங்குமாக தூக்கி வீசப்பட்டது. இந்த விபத்தில் கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட பயணிகள் இறந்தனர். 500க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த விபத்துக்கு பொறுப்பேற்று அப்போதைய ரயில்வே துறை அமைச்சர் திரு நிதிஷ்குமார் அவர்கள் தன் பதவியை ராஜினாமா செய்தார்.